செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார். மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார். கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு. அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம் மேடம். கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரிங்க மேம், இது இந்த திருமாவளவன் பிறந்த நாள் மேடையில பேசுறேன், நீங்க தானே? ஆமாங்க. அதுல என்ன மேம், உள்ளுதுக்கீடு பத்தி சாதி தலைவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி மருத்துவர் ஐயாவை குறிப்பிடுற மாதிரி பேசியிருந்தீங்க. எதன் அடிப்படையில சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா? ஐயா, நான் மேடையில பேசினா நீங்க மேடையில பேசுங்க, போன்ல பேசாதீங்க. விளக்கம் சொல்லுங்க மேம். பொது மேடையில ஒரு பெரிய தலைவர் வந்து அது மாதிரி பேசக்கூடாதுல்ல? ஒரு பர்சனலா போன்ல நீங்க கேட்க கூடாதுல்ல? உங்களுக்கு எப்படி மேம் பேசுறது உரிமை இருக்கு, அதை சொல்லுங்க மேம். உங்களுக்கு என் நம்பருக்கு கால் பண்ண என்ன சார் உரிமை இருக்கு? நீங்க பேசுறதுனால தானே நாங்க கால் பண்றோம். நீங்க தவறா ஒரு மேடையை பயன்படுத்தி ஒரு பெரிய தலைவரை வந்து நீங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. சரி சார், நீங்க அதே எந்த வகையில அவமானப்படுத்தி கேள்வி கேளுங்க சார், பதில் சொல்லிக்கிறேன் சார். நீங்க சொல்றதுக்கு என்ன மேம் அடிப்படை ஆதாரம் என்ன மேம் இருக்கு, அதை சொல்லுங்க சார். ஒருத்தர் மத்தியில மேம், நீங்க ஒரு அட்வொகேட் தானே? நீங்க ஒரு அட்வொகேட் தானே மேம்? சார், நீங்க வந்து ஒரு லேடிஸ்க்கு நீங்களா போன் பண்ணி போன் எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க மேம். நீங்க ஒரு அட்வொகேட் தானே? சென்ட்ரல்ல கால் பண்ண உங்களுக்கு ரைட்ஸே இல்ல. சென்ட்ரல்ல மேம், சென்ட்ரல்ல எஸ்சிக்கான ரிசர்வேஷனை